இளம்பெண் சுவாதி கொலை வழக்கின் குற்றப்பத்திரிகையை நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் ராம்குமார் குற்றவாளி என காவல்துறையினர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த சுவாதி தனியார் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை பணிக்கு செல்வதற்காக நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் சென்ற சுவாதி ரயில் நிலையத்திலேயே இளைஞர் ஒருவரால் வெட்டிக் கொல்லப்பட்டார். ரயில்வே காவல்துறையினர் விசாரித்து வந்த இந்த வழக்கு நுங்கம்பாக்கம் காவல்துறையினருக்கு மாற்றப்பட்டதும் வேகம் எடுத்தது. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் அருகிலிருந்த வீடுகள் மற்றும் கடைகளில் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த காவல்துறையினர் குற்றவாளி என கருதப்படுபவரின் புகைப்படத்தை வெளியிட்டார்கள். இதனையடுத்து சூளைமேட்டில் உள்ள விடுதி ஒன்றின் காவலர் ராம்குமார் மீது சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தார். விடுதி பதிவேட்டில் இருந்த முகவரியின் அடிப்படையில் நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் இருந்த ராம்குமாரை காவல்துறையினர் ஜூலை 1ஆம் தேதி கைது செய்தார்கள். அப்போது ராம்குமார் கழுத்தை அறுத்துக் கொண்டதாக தெரிவித்த காவல்துறையினர் சிகிச்சைக்கு பிறகு சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். சிறையில் மன அழுத்தத்தில் இருந்த ராம்குமாருக்கு தொடர்ந்து மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வந்ததாகவும் கடந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ராம்குமார் புழல் சிறையில் மின்கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் காவல்துறையினர் அறிவித்தனர். தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார் குற்றவாளி என கூறப்பட்டிருப்பதாக தெரிகிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராம்குமார் தற்போது உயிருடன் இல்லாததால் வழக்கு முடித்து வைக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.